நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயகாந்த் கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி உடல்நலக்குறைவால் மரணமடைந்தார். அவரின் மறைவால் ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமே சோகத்தில் மூழ்கியது. அவரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த ரசிகர்களும் தேமுதிக தொண்டர்களும் அலைகடல் என திறந்து வந்ததால் சென்னையை ஸ்தம்பித்து போனது. இது ஒரு புறம் இருக்க, விஜயகாந்த் மறைவுக்கு தமிழ் சினிமா பிரபலங்கள் பலரும் அஞ்சலி செலுத்த வராதது சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதிலும் குறிப்பாக வடிவேலு அஞ்சலி செலுத்த வராதது பற்றி பலரும் விமர்சித்து வந்தனர். அஞ்சலி செலுத்த வராவிட்டாலும் ஒரு இரங்கல் செய்தி கூட தெரிவிக்க முடியாத அளவுக்கு விஜயகாந்த் மீது வடிவேலு வன்மத்தில் இருப்பதாக நெட்டிசன்களும் சாடி வந்தனர். இந்த நிலையில விஜயகாந்தின் மறைவு செய்தி கேட்டதும் வடிவேலு என்ன செய்தார் என்பது பற்றி அவரின் நண்பரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகியுமான மாலின் கூறியுள்ளார். இது குறித்து யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் அவர் கூறியதாவது, வடிவேலு வரலன்னு சொல்லி அவரை கார்னர் செய்றாங்க. ஆனா உண்மையில விஜயகாந்த் செய்த உதவிகளை எல்லாம் சொல்லி வடிவேலு எந்த அளவு வருத்தப்பட்டார் என்பது அவருடன் நெருங்கி பழகிய எங்களை போன்றவர்களுக்கு தான் தெரியும். வடிவேலுவின் தாய், தம்பி ஆகியோரின் மறைவுக்கு நடிகர் சங்கத்திலிருந்து யாராவது வந்தார்களா என கேள்வி எழுப்பிய மாலின், 10 வருஷம் நடிக்க முடியாமல் இருந்தபொழுது யாரும் கண்டுகொள்ளாததால் வடிவேலு மனமிருத்து போனதாக மாலின் கூறியுள்ளார். எல்லாரும் வடிவேலு சந்தோஷமாக இருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் விஜயகாந்த் மறைவு செய்தி கேட்டு கண்ணீர் விட்டு அழுதார். ஒரு நாள் முழுவதும் அவர் சாப்பிடவில்லை. நேரில் சென்றால் ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்பட்டுவிடும் என்பதால் அவர் செல்லவில்லை. மற்றபடி வேறு எந்த காரணமும் இல்லை என கூறிய மாலின், வடிவேலு வரவில்லை என்பதை பெரிதிப்படுத்துபவர்கள் விஜயகாந்துக்கு துரோகம் செய்து ஓடிய எம்எல்ஏக்கள் பற்றி ஏன் பேசுவதில்லை என கேள்வி எழுப்பினார்கள். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.